செலவிடிஸ் டார்லிங்ஸ் அண்ட் ஸ்வீட்ஹார்ட்ஸ் எல்லாருக்கும் பண்பான பணிவான பாசமான நல்ல சாயங்காலத்தை சொல்லியது நான் அவங்க ஆர்ஜே பிரதீப். சாட்டர்டே அதுமா எக்ஸ்பர்ட் டாக் வந்திருக்கிறோம். அண்ட் எக்ஸ்பர்ட் டாக்கில் சக்ஸஸ்ஃபுல்லான யூஏஇ பிஸ்னஸ் மேன்ஸை நம்ம வாரமாக சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறது மிஸ்டர் நவீன் பாலுசாமி, டைரக்டர் ஆஃப் ஆஸ்டெக் ஷிப்பிங் எல்எல்சி. ஸோ இது ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி அண்ட் வேர்ல்டு வைட் இவங்களுக்கு ஏஜென்சி இருக்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் அவங்ககிட்டே கூப்பிடலாம். வணக்கம் சார் நவீன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். வெல்கம் டு மை ஷோ. வணக்கம் பிரதீப், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். சார் எப்படி போயிட்டு இருக்கு சார்? எல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு எல்லாம். தேங்க்யூ ஃபார் காலிங் மீ அண்ட் கிவிங் an opportunity டுடே. இட்ஸ் ஆ ப்ளஷர் சார். சொல்லுங்கள், நீங்கள் இன்னும் என்னெல்லாம் சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க? பிகாஸ் எங்களுக்கு கிடைச்சது கம்மி தான், இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். ப்ளீஸ் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் கொடுத்துறேன். லாஜிஸ்டிக்ஸ்னால் என்னென்னு. லாஜிஸ்டிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து தே ஒன்லி ஹியர் நாங்கள் லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக லாஜிஸ்டிக் வந்து வெரி சிம்பிள். நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன பார்சல் சப்போஸ் உங்கள் வீட்டிலேருந்து துபாயிலேருந்து இந்தியாவுக்கு அனுப்பணும்னா தட் இஸ் ஆல்சோ கால் லாஜிஸ்டிக். தட் மீன்ஸ் நான் உங்கள் வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி ஐ எம் கோயிங் டு டெலிவர், எங்கே உங்களுக்கு டெலிவர் பண்ணுமோ தட் இஸ் கால் லாஜிஸ்டிக். ஸோ இட்ஸ் எ ப்ராடர் டேர்ம். அதில் நிறைய இருக்குது. அதில் நம்ம வந்து சீல் அனுப்ப போகிறோமா, இல்லை ஏர்கிராஃப்டில் அனுப்ப போகிறோமா, இல்லை நம்ம ட்ரக்கிங் அனுப்ப போகிறோமா. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு வந்து ஆஸ்டெக் ஷிப்பிங் வந்து இட் இஸ் பேஸ்ட் இன் துபாய். பட் எனக்கு வந்து பிரான்ச்சஸ் வந்து வி ஹேவ் இன் ஆஃப்ரிக்கா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் மெயினாக வந்து தன்சானியா, ருவாண்டா, புருண்டி, காங்கோல இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் ஒரு சின்ன செட்டப் இருக்குது. இதுதான் என்னோட ஒரு செட்டப். எக்ஸலன்ட் சார். இப்போ வந்து நான் உங்ககிட்ட முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 3 டாப் மைண்ட் செட்ஸ் இருக்கணும் அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு அது என்னவா இருக்கும்? உங்களோட அனுபவத்திலேருந்து சொல்லுங்கள் எங்களுக்கு. தட்ஸ் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின் பிரதீப். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு கிளியர் மைண்ட், ஒரு ஃபோக்கஸ். அது எப்படி சொல்லணும்னா நேர்மையான அணுகுமுறை இருக்கணும் ஒரு மனிதனுக்கு டு ஸ்டார்ட் எ பிஸ்னஸ். அது செகண்ட் வந்து என்னென்னா, பிஸ்னஸில் வந்து எப்பவுமே ஸ்மூத்தாக இருக்காது, ஒரு சேலஞ்ச் டெஃபினட்டாக வரும். ஸோ அந்த யூ ஷுட் ஹாவ் எ ஆட்டிடியூட். உங்களுக்கு வந்து ஒரு அந்த சேலஞ்சை ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். யூ ஷுட் நாட் ஷை அவே. தேர்ட் வந்து உங்களோட கிளைண்ட், உங்களோட எம்ப்ளாயீஸ், உங்களோட வெண்டார்ஸ் வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் பிகாஸ் தே ஆர் யுவர் பேக் போன். இதான 3 மைண்ட் செட் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும்னா திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ். எக்ஸலன்ட் சார். பர்சனலாக எனக்கு சில பல டிப்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு வைங்களேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்ககிட்ட இது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிட்டோன்னு வைங்களேன், டெஃபினெட்லாம் நமக்கு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால் அட்வான்ஸ் புக்கிங்கில் நானும் ஒரு பக்கம் சைடில் நாலேஜ்லாம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் மிஸ்டர் நவீன் நம்மளோட ரெடியாக இருக்காங்க. சார், இப்போ நான் அடுத்தது உங்ககிட்ட கேட்க போகிற கேள்வி என்னென்னா, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் நான் பண்ணணும்? ரைட், இது சூப்பரான கொஸ்டின் உங்களுக்கு. அண்ட் இதில் எந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் நோ என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. அண்ட் செகண்ட்லி, பண்ண போகிறீங்கன்னு இல்லை, அதில் பேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது 2 பாயிண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு டூ ஏ ஸ்மால் ரிசர்ச். இந்த நான் பண்ண போகிற பிஸ்னஸில் வந்து யார் யார் இருக்காங்க, ஆல்ரெடி யார் ஜாம்பவான் இருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, பலம், அவங்களோட பலம் என்ன, இது எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து வாட் வேல்யூ யூ ஆர் கோயிங் டு ஆட் டு த கிளைண்ட், வாட் இஸ் யுவர் கிளைண்டல் பேஸ், அவங்களுக்கு வந்து புதுசாக என்ன கொடுக்க போகிறீங்க. தென் ஒன்லி யூ கேன் பி எ சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ். 3வது பாயிண்ட் என்னென்னா ஃபைனான்ஸ் வந்து உங்களோட முதலீடு. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் வந்து பிஸ்னஸ் தொடங்கிடலாம், ஆனால் நடுவால் போய் ஸ்டக் ஆகக்கூடாது. அதனால் ஃபைனான்ஸ் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கணும். லாஸ்ட் பாயிண்ட் வந்து சாய்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ். உங்களோட பணியாளர்கள், எப்படி ஒரு பணியாளர்கள் இருக்கணும், உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து அந்த தேவையான பணியாளர்கள் தான் நீங்கள் வச்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் எடுத்து வந்து ஒரு 30 பேர் எம்ப்ளாய் பண்ணி வச்சுக்கூடாது. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் வந்து எப்படி சைஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்கள் பணியாளர்கள் எடுக்கணும். தீஸ் ஆர் த 3 திங்ஸ் விச் ஐ பிலீவ் ஒரு வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் பிரதீப். ஓகே, ஸோ இப்போ இதிலேருந்து எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஒன்று வருது. இப்போது நான் வந்து என்னெல்லாம் பண்ணணும், என்னோட காம்படேட்டர்ஸ் யார் அப்படின்றது பார்க்கணும்னு சொன்னீங்க. இப்போ காம்படேட்டர்ஸ் பார்த்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் திங் வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ்
இவங்கள்ட்டேருந்து நான் எப்படி வித்தியாசமா இருக்கிறேன் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணோம். அப்படித்தானே? கரெக்ட். ரொம்ப சூப்பர். கரெக்ட். அண்ட் சார், அடுத்தது இப்போ நான் ஜாப்ல இருக்கிறேன். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியுமா? ஏன்னா இப்போ ஜாப்ல இருக்கிற நிறைய பேருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த டைலமா இருக்கும். பண்ணலாமா வேணாமா விட்டுருவோமா, ஐயோ நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் இதில் போட்டுருவோம் அப்படின்ற நிறைய தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ உங்களோட சஜஷன் என்ன சார் இதில்? ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா பிரதீப், நானே ஃபஸ்ட்டு 2011 வரை நானே ஜாப் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே, இதே தாட் ப்ராசஸ் தான் எனக்கும் வந்தது. பட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஜாப்ல இருக்கும்போது ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு வந்து இருக்காது. ஐயோ நம்ம வந்து பிஸ்னஸ்ல போயிட்டா நம்ம நீங்க சொன்ன மாதிரி சேமிச்சு எல்லா அமௌண்ட்டும் வந்து போயிருமா அப்படின்னு ஒரு பயம் வரும். பட் அந்த பயத்தை நம்ம போக்கிட்டு ஒரு ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி வந்து நம்ம டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னொரு ஆட்டிடியூட் நிறைய பேருக்கு என்ன எனக்கும் இருந்தது. பட் ஐ ஸ்லோலி மூட் அவே ஃப்ரம் தட். இந்த மாதிரி ஐயோ என் ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறாதே, நான் ஏன் பண்ணக்கூடாது, வேற ஐ ஆம் மோர் கேப்பபிள், அந்த ஆட்டிடியூட் வரவே கூடாது. பிகாஸ் அந்த ஆட்டிடியூட் வந்தால் யூ ஆர் ரிஸ்கிங் யுவர் செல்ஃப். அதே மாதிரி ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் எய்ம் பிக். திஸ் இஸ் அ மந்த்ரா விச் ஐ லேர்ன் ஃப்ரம் மெனி ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புள். அப்படின்னா நீங்கள் வந்து சிறுசாக ஆரம்பிங்க, அதை ட்ரையலில் ஆரம்பிங்க. ஆரம்பிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல் as you see, as you progress, அது போனதுக்கப்புறம் தென் நீங்கள் உங்களுக்கு இன்னும் முதலீடு வேணும்னா முதலீடு போட்டு அதை பெருசாக்குங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் இஸ் தட் ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் எய்ம் பிக். நீங்கள் யூ கேன் பி a கிரேட் சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, the people who are working எம்ப்ளாயி இருக்காங்க, they are also human being, and the businessmen who are existing, they are also human being. So they are not two different people. அது வந்து மைண்ட் செட்டில் இருக்கணும். I think that is clear to people. எஸ் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னும் கூட டெப்தா நீங்க சொல்லலாமே. வேலையில இருக்கிறவனும் ஒரு மனிதன் தான், வேலை கொடுக்குறவனும் ஒரு மனிதன் தான். இவங்களுடைய மைண்ட் செட் தான் வித்தியாசம்னு சொல்றீங்க. ஏதாவது சின்ன எக்ஸாம்பிள், லைக் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் அது வந்து நீங்க வேலையில இருக்கணுமா வேலை கொடுக்குறவனா இருக்கணுமான்னு டிசைட் பண்ணுது, அது சொல்லுங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த விஷயம் நீங்க சொன்னது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், பயம் தான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இல்லையா? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்மேன், வேலையில் இருக்கிறவங்க பயம் தான் ஒரு காரணம். நீ அந்த பயத்தை போக்குனீங்கனாலே யூ ஆர் மூவிங் ஃப்ரம் அன் எம்ப்ளாயி டு அன் எம்ப்ளாயர். புரிஞ்சுதா? ஸோ அந்த பயத்தை வந்து யாருக்குமே அந்த பயம் இருக்கக்கூடாது. சக்ஸஸ்ஃபுல் ஆக போகிறோமா இல்லை வி ஆர் கோயிங் டு ஃபெயில்னா அந்த பயமே யாருக்கும் இருக்கக்கூடாது. த தின் லைன் இஸ் த ரிமூவ் யுவர் ஃபியர் ஆஃப் சக்சீடிங். இதுதான் என்னோட ஒரு கருத்து. வா, எக்ஸலன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களோட டைம் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்றது. ஓகே பிரதீப், என்னோட பிஸ்னஸ் வந்து நான் ஆக்சுவலி எனக்கு வந்து சைனா, மோஸ்ட் ஆஃப் என் கிளைண்ட்ஸ் வந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுற கூட்ஸ் இம்போர்ட் பண்ணுற சைனா, தென் அது வந்து துபாய்க்கு வரும், தென் இட் கோஸ் இன் டு அகெயின் டு ஆஃப்ரிக்கா. ஸோ எனக்கு வந்து ஐ ஹேவ் டு ஒர்க் இன் 3 time zones. One is Chinese timing, which is 4 hours from Dubai, which is ahead. அதே மாதிரி நீங்கள் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கன் கிளைண்ட்ஸ் வந்து அவங்க வந்து 2 hours behind the client. ஸோ எப்படி how I have to manage this is, the first thing what I do is I have made myself, நான் வந்து காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சிடுவேன் என்ன ஆனாலும். அண்ட் சேம் வே I make a point that நைட் வந்து 9:30 to 10 o'clock I have made a point நான் தூங்கியே ஆகணும். ஏன்னா இஃப் நான் அந்த தூங்கலைன்னா மார்னிங் 5 o'clock என்னால் எந்திரிக்க முடியாது. அண்ட் டைம் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னா, ஐ ஹவ் ஃபிக்ஸ்ட் மை டைமிங் 5:30 to 7:30 என்டையர் டேக்கு நான் பிளானிங் முடிச்சிடுவேன். வாட் ஆர் மெயில்ஸ் ஹேஸ் டு கோ டு மை கிளைண்ட்ஸ், டு சைனீஸ் கிளைண்ட்ஸ், டு த ஆஃப்ரிக்கன் கிளைண்ட்ஸ். 5:30 to 7:30 அந்த என்னென்ன டே பிளான் பண்ணுமோ அதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு தென் ஐ கோ டு மை ஆஃபீஸ் அண்ட் அங்கே உள்ள எக்ஸிக்யூஷன் பார்ட் நடக்கும். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பி early to bed, early to rise. இந்த மந்த்ரா எல்லாருமே ஃபாலோ பண்ணா ஐ திங்க் இன் வேர்ல்ட் எவ்ரி பிஸ்னஸ்மேன் கேன் பி சக்ஸஸ்ஃபுல். எக்ஸலன்ட். ஸோ சரி, இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டிஸ் என்ன, நெகட்டிவிட்டிஸ் என்ன, அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? பிரதீப், ரொம்ப அருமையான கொஸ்டின். இது வந்து ஆக்சுவலி நிறைய பேருக்கு இது மைண்டில் இருக்கும். அண்ட் இதில் ஒரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணிங்கன்னா, இந்த சம் பிஸ்னஸ் பீப்புள் ஆர் born entrepreneurs, that is அவங்க ஃபேமிலி பிஸ்னஸை ரன் பண்ணுவாங்க. அண்ட் some businessmen are like me. நான் வந்து because of my passion in logistics I started this business. ஸோ இதில் என்னென்னா பாசிட்டிவ்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா, சக்ஸஸ் வரும்போது சக்ஸஸ் இருக்கும். ஸோ அது வந்து தட் கீப்ஸ் யூ க்ரோயிங். தட் இஸ் அந்த பேஷன் வந்து இன்னும் உங்களோட இருக்கிற பேஷன் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ சக்ஸஸ் கீப்ஸ் யூ மோட்டிவேட்டிங். ஸோ
ஸோ தட் இஸ் ஒன் பாசிட்டிவ். ஓகே, நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷன் செட் பண்ணுவீங்க. ஓகே நவீன், நான் நெக்ஸ்ட் 5 வருஷத்தில் இன்னைக்கு வந்து 30 எம்ப்ளாய் இருக்காங்க, நான் நெக்ஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் 100 எம்ப்ளாய் 300 கோடி டர்ன் ஓவர் இருக்கணும்னு ஒரு விஷன் செட் பண்ணுவீங்க கம்பெனிக்கு. அண்ட் ஐ ஹேவ் டு சர்வ் கிளைண்ட்ஸ், ஒரு 50-60 கிளைண்ட் ஒரு 100 கிளைண்ட் எனக்கு இருக்கணும், ஒரு விஷன் செட் பண்ணுவீங்க. ஆனால் அது போக போக பார்த்தீங்கன்னா சில மேபி ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடக்காமல் இருக்கும். இப்போ அந்த சமயத்தில் ஒரு தடுமாட்டம் வரும் மைண்டில், என்னடா நம்ம இந்த மாதிரி விஷன் செட் பண்ணோமே, ஏன் இது நடக்க மாட்டேது. ஸோ அது ஒரு லிட்டில் பிட் ஒரு டிமோட்டிங் ஃபேக்டராக இருக்கும். பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தால் இதையும் யூ கேன் ஓவர் கம். அண்ட் இன் தட் செனாரியோவில் உட்காந்து அனலைஸ் பண்ணும், எங்கடா நம்ம தப்பு பண்ணோம், அதை தான் உட்காந்து தலையில் கை வச்சுட்டு ஐயோ என்னடா இப்படியா திங்க் பண்ணாமல் அது வந்து அந்த ப்ராப்ளம் எதனால நம்ம அச்சீவ் பண்ண முடியல, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்தது, வை வி ஹவ் நாட் டன் அச்சீவ் தட், அது எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபியூச்சர் இது போட்டு நம்ம அதை வந்து வி ஹவ் டு கெட் இன் டு இட். ஸோ நெகட்டிவ்ஸ்னு சொன்னீங்கன்னா அந்த விஷன் செட் பண்ண நம்ம அச்சீவ் பண்ண என்னென்ன அச்சீவ் பண்ண முடியலையோ அதை வந்து நம்ம வி ஷுட் நாட் சிட் அண்ட் க்ரை ஆன் தட், அதை வந்து அழுகக்கூடாது. வி ஷுட் நாட் நெவர் டாக் அபவுட் இட், வி ஷுட் ஒன்லி ஃபைண்ட் அ வே. ஸோ இது 2 பாயிண்ட் விச் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், தீஸ் ஆர் த 2 திங்ஸ் விச் ஐ ஃபீல் ஒரு பிஸ்னஸ்மேன் கேன் என்கவுண்டர். கிரேட், சூப்பரான விஷயம். இப்போ அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஒரு மனிதனுக்கு குடும்பமும் தொழிலும் ரெண்டுமே 2 கண்கள்னு சொல்லுவோம். இந்த 2 கண்ணும், ஒரு கண்ணு போச்சுன்னா இன்னொரு கண்ணுக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ இந்த 2 கண்ணும் டேமேஜ் ஆகாமல் எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தில். ரொம்ப அருமையான கொஸ்டின். அகெயின் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின், நிறைய பேருக்குமே தெரியும் இது. பட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம என்ன யோசிக்கணுமா, 2 பேருமே ஈக்குவல். இவங்களை விட்டு கொடுத்தா அவங்க இதாயிருவாங்க, அவங்கள விட்டு கொடுத்தா பிஸ்னஸ்ல ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால ஒரு ஃபைன் லைன் ட்ரா பண்ணும். யூ ஹாவ் டு கீப் ஏ லைன் ட்ரான். இவங்களுக்கு கமிட் பண்ண டைம், ஃபேமிலி கமிட் பண்ண டைம் வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதே மாதிரி பிஸ்னஸில் கமிட் பண்ண டைம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போ நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும். நம்ம சொல்லணும், சார் நான் இந்த கார்கோ வந்து உங்களுக்கு வந்து 7 டேஸில் கரெக்டாக டெலிவர் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம், கரெக்டாக. இதே கமிட்மெண்ட் தான் ஃபேமிலிக்கு இருக்கணும். நான் பிட்வீன் 9 to 7 நான் ஆஃபீஸ்க்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 7 to 9:30 நான் தூங்குற வரையும் 2.5 hours வந்து ஃபேமிலிக்கு தான் கொடுப்பேன்னு வந்து 2 பேருக்குமே ஐ ஹாவ் டு கிவ் கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் ஐ ஹாவ் டு லிவ் அப் டு இட். அது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபேமிலியில் வந்து இஃப் யூ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் ஆர் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்பிளஷர், இட் வில் எஃபெக்ட் இன் யர் பிஸ்னஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்குமே இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா, நீங்கள் எப்படி உங்கள் கிளைண்ட் கமிட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதே கமிட்மெண்ட் தான் ஃபேமிலிக்கும் கொடுக்கணும். நான் வந்து போன ஒரு 4 வருஷமாக ஐ ஆம் டூயிங் இட் வெரி ஜுடிஷியலி. 7 to 9:30 என் ஃபேமிலி டைம். ஐ டூ நாட் கிவ் டு எனிபடி எல்ஸ் அண்ட் இட் இஸ் டெடிகேட்டட் டு தெம். அண்ட் வீக்கெண்ட்ஸில் சின்ஸ் நான் வந்து துபாயில் இருக்கனால ஃப்ரைடே இஸ் அ ஒர்க்கிங் டே இன் ஆஃப்ரிக்கா அண்ட் சைனா வேர் மெயின் மார்க்கெட். ஐ ஹாவ் டு கீப் தட் பேலன்ஸ். ஸோ ஐ மேக் ஷுவர் ஈவினிங்ஸ் வந்து ஆன் ஃப்ரைடேஸ் ஐ டெடிகேட் ஃபார் மை ஃபேமிலி. திஸ் இஸ் ஹவ் ஐ பேலன்ஸ். வண்டர்ஃபுல். அண்ட் சார், முக்கியமான ஒரு கேள்வி, இந்த நேரத்தில் அதுவும் கரெக்டாக கோவிட் டைமில் எங்கே கேட்டாலும் வந்து பிஸ்னஸ் ரன் ஆகலை, பேமெண்ட் வரல, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன், கேஷ் ஃப்ளோ இல்லை, மணி ஃப்ளோ இல்லைன்னு ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸில் சொல்கிறாங்க. இஸ் இட் அ ரைட் டைம் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதீப், நான் வந்து இந்த நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இட்ஸ் பெண்டமிக் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ வெரி நெகட்டிவ் திஸ் திங். நான் இது வந்து வாட் ஐ வில் சே இஸ் இட்ஸ் எ இன்ட்ரெஸ்டிங் டைம் ஃபார் த ஹியூமனிட்டி. இன்ட்ரெஸ்டிங் டைம்னு சொல்லும் போது நீங்கள் வந்து வென் எவ்ரிபடி வாஸ் கோயிங் டு ஆஃபீஸ் தே டிடன்ட் ஹேவ் ஃபேமிலி டைம். ஸோ இப்போ வந்து இப்போ உள்ள சினாரியோவில் என்னது, 70% ஆஃப் த பீப்புள் ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆகுது, த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் நீங்கள் வந்து ஃபேமிலிக்கும் டெடிகேட் பண்ணுறீங்க அண்ட் யூ ஆர் கிவிங் டைம் டு யுவர் பிஸ்னஸ் ஆஸ் வெல். ஸோ இது வந்து ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங் இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இது வெதர் இட் இஸ் குட் டைம் டு ஸ்டார்ட் எ பிஸ்னஸ் ஆர் நாட். ஐ வில் டெஃபினெட் சே இட்ஸ் எ குட் டைம் டு ஸ்டார்ட் எ பிஸ்னஸ். நான் சொன்ன மாதிரியே இதான் இந்த யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம் அட் ஹோம். வந்து யூ கேன் டூ ரிசர்ச், மார்க்கெட்டில் என்ன நடக்குது, வை பீப்புள் ஆர் ஃபெயிலிங், வை பீப்புள் ஆர் க்ளோசிங் டவுன் தேர் பிஸ்னஸ் அண்ட் ரன்னிங் ஆஃப், என்னென்ன சேலஞ்சஸ் வருது. இட்ஸ் அ டைம் டு ரெட்ரோஸ்பெக்ட் என்னென்ன நடக்குது மார்க்கெட்டில். அண்ட் நீங்கள் இது எல்லாமே ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் when you make up, a lot of time is there with us which we never used to have. நம்ம வந்து we used to always run after business,
இங்கே கிளைண்ட்டை மீட் பண்ணணும், வெண்டார்ஸை மீட் பண்ணணும். வி டென்ட் ஹேவ் டைம் டு திங்க் ஹவு டு இம்ப்ரூவ் அவர் பிஸ்னஸ். பட் இந்த டைம் வென் வி ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், வி ஹேவ் ஹியூஜ் டைம் வேர் வி கேன் ஹேவ் எ குட் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் வந்து யூ கேன் பீப்புள் ஹூ வாண்ட் டு ஸ்டார்ட் எ பிஸ்னஸ், அவங்க வந்து டூ யுவர் ரிசர்ச் வெரி கிளியர்லி, டூ யுவர் ஹோம்ஒர்க் வெரி ப்ராப்பர்லி. இது வந்து வி ஹேவ் எ குட் சான்ஸ். அண்ட் இதை எல்லாம் பார்த்துட்டு யூ கேன் ப்ரிப்பேர் எ டேட்டா. யார் யார் இந்த பிஸ்னஸில் இருந்தாங்க, யார் யார் போயிட்டாங்க, வேர் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது எல்லாமே திஸ் இன்ட்ரெஸ்டிங் டைம் ஹேஸ் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் many business people to grow, and many people who want to come into this business, it's mushrooming. நீங்க பாத்தீங்கன்னா யாராருனால சஸ்டெயின் பண்ண முடியல, யாராருக்கு விஷன் ஸ்ட்ராங் இல்லையோ, யாராருக்கு வந்து they didn't have a proper base, they have vanished away. But புது businessmen have started mushrooming in during this period. So I will say it's a very interesting time. People can definitely start their business. சூப்பர்மா, சரியான இடம், இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கமிங் டு த கன்க்ளூஷன் ஆஃப் த கடை சாத்திர ஃபங்க்ஷன், கடை சாத்தி கல்லா கட்ட வேண்டிய நேரத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி கல்லா கட்டுறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய அஸ்டக் ஷிப்பிங் எல்எல்சியினுடைய டிரெக்டர் மிஸ்டர் நவீன் பாலுசாமி அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் நான் உண்மையிலே கற்றுக்கிட்டேன். நான் பர்சனலாக இன்ஃபேக்ட் கற்றுக்கிட்டேன். நேர்களை தாண்டி அப்படி கூட இருக்கிற நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ பிரதீப். இந்த தருணத்தில் நான் வந்து ஆர்ஜே ஹாசினி பிரதீப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். யூ தாட் ஆஃப் மீ அண்ட் இன்வைட்டட் மீ டு பி ப்ரெசன்ட் இன் தி ஷோ. தி தமிழ் ரேடியோக்கு வந்து என்னோட மனமாத கங்க்ராச்சுலேஷன்ஸ். யூ ஆர் டூயிங் கிரேட் ஜாப் அண்ட் கீப் டூயிங் திஸ் கிரேட் ஜாப் அண்ட் ஆல் த பெஸ்ட் டு தி தமிழ் ரேடியோ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நீங்கள் அடுத்த வாரம் எக்ஸ்பர்ட் டாக்கில் என்னை மீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த வாரம் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம்னா நாளைக்கே போகலாம். ரைட்டு, கேளுங்க. ஓகே, 4 o'clock கல்ஃப் ஸ்டாண்டர்ட் டைமில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுவேன். இப்போது இதான் ட்ரெண்டு. டாடா பஸ்லி எஸ் ஆகுது. நான் ஆர்ஜே பிரதீப். ஹவ் ஃபன் கைஸ்.